சவுதி அரேபியாவிலிருந்து ஷேக் முகமது கேட்குறார். சவுதி அரேபியாவில் உள்ள சலபி அறிஞர்கள் ஜின்கள் வானலோகத்தில் மலக்குகள் பேசுவதை அரைகுறையாக ஒட்டு கேட்டு வந்து சோதிடர்களிடம் சொல்கிறார்கள். அது இன்று வரை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது என்று சொன்னார்கள். சலப்புகிட்ட அவர் பேசினாராம், அவங்க சொன்னாங்களாம். உடனே நான் 72:8-9 வசனத்திற்கு தப்சீர் இப்னு கசீர் இமாம் விளக்கம் சொல்லும் பொழுது, இது முகமது நபி அனுப்பப்படுவதற்கு முன்பு நடந்தது, இப்பொழுது கிடையாது என்ற இப்னு கசீர் இமாமின் விளக்கத்தை ஆங்கில தப்சீரில் இப்னு கசீருடைய ஆங்கில தப்சீலிருந்து எடுத்து காட்டினேன். இது இப்போ கிடையாதுங்க, முந்தைய காலத்துக்கு உள்ளது அப்படின்னு இவர் எடுத்து காட்டினாராம். ஆதாரம் எதை காட்டினாராம்? தப்சீர் இப்னு கசீரில் வந்த விளக்கத்தை ஆங்கில விளக்க புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்டினார். ஆனால் அந்த இலங்கையைச் சேர்ந்த அறிஞர் அந்த சலப்பு அறிஞர் என்ன செய்கிறார்னா, தப்சீர் இப்னு கசீரை இந்தியா மற்றும் இலங்கையினர் தான் பெரிதாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவரை விட மிகச்சிறந்த விரிவுரையாளர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஜின்கள் வானலோகத்தில் அரைகுறையாக ஒட்டு கேட்டு சோதிடரிடம் சொல்கிறது, அது இன்று வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா அலி அறிவித்த புகாரியின் 3210 மற்றும் முஸ்லிமின் 4485 மற்றும் பல ஹதீஸும் இது ஆதாரமாக இருக்குது என்று சொல்லி அந்த ஹதீஸை எடுத்து காட்டுறாரு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்குது, நம்ம நம்புகிறோம், அது கண்ணுக்கு தெரியாத படைப்பு. அதுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றலை எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், கொடுத்துருக்குறான். ஜின்கள் என்ன செய்யும், நம்மெல்லாம் ஒரு சாதனங்களை கொண்டு தான் விண்ணுலகத்துக்கு போக முடியும். ஜின் என்ற படைப்பு, ஷைத்தான் என்ற படைப்பு, மலக்கு என்ற படைப்பெல்லாம் அவங்க இந்த மாதிரி உடல் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்குறான். அவங்க ஒரு செகண்டில் மேலே போயிடுவாங்க, அவ்வளோ வேகமாக கீழே வருவாங்க. அப்போ விண்ணுலகம் வரைக்கும் வானுலகம் வரைக்கும் இந்த ஜின்களால் போக முடியும். போய் அங்கே வானத்தில் வானவர்கள் பேசிக்கிடுவாங்கல்ல, சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்களாம். அதை ஜின்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை விட்டு 1-2 வார்த்தைகள் காதில் விழுவும். அதை கேட்டுட்டு சோதிடக்காரன்ட்ட போட்டு விட்ருவாங்க. அதில் அவன் நிறைய பொய்களை கலந்து என்ன செய்வான், அதை சொல்கிறான். அதனால் ஒன்று கிடக்க ஏதாவது 100ல் 1 பழிச்சு போயிடுது இப்படிங்கிற கருத்துப்பட பல ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இந்த வாதம் நடக்குது, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் இவர் இப்னு கசீரில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதெல்லாம் இருந்ததுங்கிறது நபிகள் காலத்துக்கு முந்தி தான், ரசூல்லா காலத்துக்கு பிந்தி கிடையாது அப்படின்னு இப்னு கசீர் சொல்கிறார். அதை எடுத்து இவர் காட்டியிருக்கிறார். இன்றைக்கி சொல்லலாம் சரிதாங்க, இப்போ கிடையாதுங்க, அதெல்லாம் முந்தைய சமுதாயத்தில் இருந்துச்சு. எப்போ ரசூல்லா அனுப்பப்பட்டார்களோ அதற்கு பிறகு இந்த விஷயம் கிடையாதுன்னு இவர் வாதிடுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு கசீர்லாம் ஒரு தப்சீராது, அவரோட பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்னு கசீரை போய் ஆதாரமாக வச்சு வாதம் பண்ணீங்கல்ல, அதான் உங்களுடைய தப்பு. இப்னு கசீர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், வேறு ஒருத்தர் சொன்னார் சொல்லத்தானே செய்வான். இப்னு கசீருங்கிறவரை சொல்லி இருந்தாலும் இப்னு கசீர் எண்ணத்தை வைத்து எதை ஆதாரமாக வைத்து சொல்கிறாரோ அதை வச்சு நீங்கள் பேசியிருந்தால் அதுக்கு அவர் பதில் சொல்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னாரெல்லாம் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு பேசிடக்கூடாது. எப்போதுமே ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறணுமே தவிர, அந்த அறிஞர் எதன் அடிப்படையில் இந்த வாதத்தை வைக்கிறாரோ அந்த அடிப்படையை நீங்கள் வழங்கி கொண்டு அந்த அடிப்படையில் இருந்து என்ன செய்யணும், நீங்கள் அதை வாதம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவர் வேறு அறிஞர்னு கொண்டாந்து உங்களுக்கு நிப்பாட்டி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு அறிஞரை காட்டினீங்கன்னா வேறு அறிஞர்கள் வேறு மாதிரி சொன்னாங்கன்னு காட்டத்தானே செய்வார். அப்போ நீங்கள் ஆதாரமாக இல்லாத ஒன்றை ஆதாரமாக காட்டியிருங்க. இப்னு கசீர் சொன்னால் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அதுவே ஆதாரம்னு நீங்கள் காட்டும் பொழுது என்னவாகும், ஏன் இது இவர் பெரிய தப்சீர் இல்லையா, இவர் முஃபஸீர் இல்லையா, இவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் அது என்னவாயிரும், உங்கள் இப்னு கசீர்னு சொன்னது அமுங்கி போயிடும். அதனால் வாதம் வச்சது அப்படி நீங்கள் வைக்கக்கூடாது. பொதுவாக இப்போ நானே சொல்கிறேன்னு சொன்னால், நான் சொல்வது விளங்கி நான் சொன்னேன்னு ஒரு ஆட்டை நீங்கள் வாதம் வைக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அந்த வசனத்தை வாங்கி கொண்டு அந்த கருத்தை நீங்கள் விளங்கி கொண்டு இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று நீங்கள் வாதிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு எதிராக யாரையும் கொண்டாந்து அவனுக்கு நிப்பாட்ட முடியாது. ரசூல் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு அதை ஹதீஸை வச்சு நீங்கள் வாதிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மாற்று ஒரு ஆளை கொண்டாந்து ரசூலுக்கு எதிராக நிப்பாட்ட இயலாது. பிஜே சொன்னார் நிப்பாட்டிட்டீங்கன்னா அவர் என்ன பெரிய ஆளா, இந்த இவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேசும் பொழுது எப்போதுமே யாரையும் ஆதாரமாக காட்டி தகவல் ஜஸ்ட்டு கூடுதல் தகவலுக்கு வேணால் நீங்கள் எடுத்து சொல்லலாம். அதுவே ஆதாரம்னு காட்டினீங்கன்னு சொன்னால்
அது அவர் கேட்குற கேள்வி சரிதானே, இப்னு கதீர் சொன்னால் சரியாயிருமா? வேறு தஃப்சீர்ல எல்லாம் வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது நம்முடைய வாதம் அமுங்கி போயிடுது. நீங்கள் அப்படி சொல்லியிருக்காம இந்த விஷயத்தை பேசிக்காக நீங்கள் வழங்கும். ஜின்கள் ஒட்டு கேட்பார்கள் என்றெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த அனைத்துக்கும் விளக்கமாக 72வது சூறாவில் 8, 9 வசனங்கள் இருக்கிறது. வேறு வேறு வசனங்களில் ஒட்டு கேட்பாங்க அப்படின்லாம் இருக்கிறது. 1-2 வார்த்தைகள் விளங்கும். தீப்பந்தங்களால் எரியப்படுவார்கள், அதெல்லாம் அது 1-2 வார்த்தைகளோடு அவங்க திரும்பிடுவாங்கன்னு வருகிறது. ஆனால் திருக்குர்ஆனில் 72, 8, 9 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு அவங்க அங்கே போகிறத தடுக்கப்பட்டு விட்டது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி தான் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் இப்னு கதீர் ஏன் சொல்கிறீங்க? குர்ஆன் சொல்கிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், சூரத்துல் ஜின்னு என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 72வது சூறா. அந்த ஜின்னுடைய அத்தியாயம்டா என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தொழுவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஜின்கள்லாம் தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜின் என்ற ஒரு படைப்பு வந்துடுறாங்க. ஜின்கள் வந்தார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை, அல்லாஹ்வுக்கு தெரியுதில்லை. அல்லாஹ் வஹி மூலம் சொல்லி கொடுக்குறான். எனக்கு வஹியில் அறிவிக்கப்பட்டது, ஒரு ஜின்னுடைய கூட்டத்தார் நினைஞ்சாங்க, நான் குர்ஆன் ஓதுவதெல்லாம் கேட்டார்கள், அவங்க என்னென்ன பேசினார்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் வஹி மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுக்குறான். அப்போ அந்த ஜின்கள் என்ன பேசியதாக அந்த வசனம் சொல்கிறதுன்னு கேட்டால், வண்ணா லமஸ்ன சமா, நாங்கள்னா அந்த ஜின்கள் பேசுது. அந்த ஜின்கள் ரசூலுல்லாஹ் தொழு வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஓதிக்கிட்டு இருக்கும்போது அதை காதால் கேட்டுவிட்டு அந்த ஜின் இனத்தவர்கள் தமக்குள் பேசிக்கொள்கிறார்கள். தமக்குள் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு ரசூலுல்லாஹ் கூட தெரியல, அது அல்லாஹ் தான் சொல்கிறான். வண்ணா லமஸ்ன சமா, நாங்கள் வானத்தை போய் தீண்டினோம். இப்போ வஜதுனாகா, அதை நாங்கள் காண்கிறோம். முலியத் ஹரசன் ஷதீதம் சுஹபா, கடுமையான ஒரு பாதுகாப்பாகவும் தீப்பந்தங்களாலும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்போ காணுகிறோம். இப்போ இன்னா குன்னா நகூது மகாயிதலி சம்ஐ, நாங்கள் செவியேற்பதற்காக வேண்டி கடந்த காலங்களில் இன்னா குன்னாங்கிறது இப்படி இருந்தோம் என்பது சென்ற காலத்துக்கு உரியது. இப்போ இன்னா குன்னா நகூது, நாங்கள் அமர்பவர்களாக இருந்தோம், இப்போ நாங்கள் அமர முடியலை. நாங்கள் ஜின்களாகிய நாங்கள் அமர்பவர்களாக இருந்தோம். மக்காயுதல் இஸ்ஸம்ய, ஒட்டு கேட்பதற்குரிய இடங்கள் வான்லோத்து கீழே போய் இருந்துக்குவாங்க. இருந்து கொண்டே அங்கே பேசுகிறதுலாம் கேட்கும். அப்படி கேட்டுக்கொள்வர்களாக இருந்தோம் முந்தி. ஃபமை எஸ்தமியுல் ஆன, இப்போ எவனாவது செவியேற்க போனான் என்று சொன்னால், எஜிது லஹு ஷஹாபன் ரசதா, அவனை பெரிய தீப்பந்தங்கள் அவனை விரட்டுறதை அவன் காண்பான். அப்போ இந்த ஜின்களை என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் முன்னாடியெல்லாம் வானுலகத்துக்கு போவோம், இதெல்லாம் நம்ம கேட்கும், இப்போ நமக்கு கேட்க முடியலை, பெரும் காவல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது, இப்போ கேட்க யாராவது இப்போது வருது, இப்போது நாங்கள் கேட்க போனால் எங்களை விரட்டி அடிக்கிறாங்க, தடுக்கப்படுதுன்னு இந்த ஜின்கள் சொன்னதாக வருகிறது. இந்த ஒரு வசனமே தான் அனைத்துக்கும் பதில். அதாவது முன்பு ஒரு நிலை பின்பு ஒரு நிலை இருந்தது என்பதை இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? முன்னர் எப்படி இருந்தார்கள்னு வருகிறது. அப்போ எந்தெந்த ஹதீஸுகளில் ஜின்கள் போய் ஒட்டு கேட்டாங்கன்னு வருகிறதோ அதுகள் எல்லாமே இதுக்கு முந்தினது. அதாவது ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுவதற்கு முந்திய விஷயத்தை தான் பேசுகிறது. முந்தி பிந்தின்னு பிரிக்கிறதுக்கு கிரவுண்ட் இருக்காண்ட அந்த வசனக்கு, அந்த கிரவுண்டில் அந்த வசனம் இருக்குது, 2 வாசகத்தை வச்சு இருக்குது. எப்படி? நாங்கள் வானுலகத்துக்கு போகிறோம், கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பார்க்கிறோம். அது மாதிரி நாங்கள் ஒட்டு கேட்பதற்குன்னு நாங்கள் நின்ற ஒட்டு கேட்போம், தடுக்கப்பட மாட்டோம், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது நாங்கள் ஒட்டு கேட்க போனால் ஃபமை எஸ்தமியூ அல் ஆன, அல் ஆனா இப்போது, இப்போதைக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால் அதுக்கு பெரிய தீப்பந்தம் தான் நாங்கள் பார்க்குறோம், நெருங்க முடியலை, கிட்ட கூட போக முடியலை என்று அந்த ஜின்கள் சொல்லி கொண்டதாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை வச்சு தான் இப்னு கதீர் விளக்கம் சொல்கிறாரு. நீ இப்னு கதீரை கழிச்சிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களால் சொல்ல முடியாது. அந்த தஃப்சீர் இந்த தஃப்சீர்னு அவங்க சொல்லுவதற்கு காரணம், நீங்கள் ஒரு தஃப்சீரத்துக்கு போட்டதுனால அவன் வேறு ஒரு தஃப்சீரத்துக்கு போடுறான். தஃப்சீரத்துக்கு தனியாக வை, இந்த வசனத்துடைய நேரடி அர்த்தம் சொல்லு. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஜின்களுடைய நிலைப்பாடு 2 வகையாக இருக்கிறது. ஜின் சைத்தான்களுடைய இது சம்பந்தமான விஷயங்கள் 2 வகையில் இருந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அவங்க மேலே வரைக்கும் போய் விட்டு கேட்பாங்க, ஒரு காலகட்டத்தில்
தடுக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டம் அது. இப்போதுன்னா முகமது நபி வந்த பிறகு, முகமது நபி அனுப்பப்பட்ட பிறகு இது வந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கடுத்து அதே ஜின்கள் தொடர்ந்து பேசுகிறதா வருது. வண்ணாலானதிரி அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அருளி அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. இந்த மாதிரி தடுக்கப்பட்டதுனால பூமியில் உள்ள மக்களுக்கு ஏதாவது கேடை அல்லாஹ் நாடி விட்டானா அல்லது அவங்க நன்மையை நாடி இருக்கிறானான்னு எங்களுக்கு தெரியலை. இப்படி தடுக்கப்பட்டதன் மூலமாக மனித குலத்துக்கு அல்லாஹ் நன்மைக்கு இதை செய்கிறானா கெட்டதுக்கு செய்கிறானா எங்களுக்கு தெரியலை. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து போய் தடுக்க முடியலை, ஒட்டு கேட்க முடியலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 72வது சூறாவில் 8, 9 ஒரு வசனத்தான் அதை பிரித்து காட்டுது. முந்தி ஒரு நிலை இருந்து அப்போ எந்தெந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஜின்கள் போனது ஒட்டு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே வந்து அது ஒரு கட்டம். ஒரு கட்டத்தில் ரசூல்லா நபியான பிறகு கூட கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்குது. இந்த செஞ்சூரா இறங்குற நேரத்தில் தான் தடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த வாசலால் அடைச்சிடறான். ஜோசியக்காரங்களுக்கு ஜின்கள் மூலமாக தகவல் வர்றதுங்கிறத அடைச்சி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். ஜோசியக்காரன் பேசுவதில் உண்மை அறவே கிடையாது என்பதை காட்டுவதற்காக இவங்க போய் எதையும் ஒட்டு கேட்க முடியாத ஒரு கடும் பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான். இந்த விஷயத்தை வந்து அதாவது முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த வசனம் சம்பந்தமாக தான் உக்காலுங்கிற ஒரு கடை வீதியில் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தன் தோழர்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒக்கது ஹீல பைன ஷைத்தானி ஓ பைன ஹபரி சமாய், ஷைத்தான்களுக்கும் வானுலக செய்திகளுக்கு மத்தியில் தடை செய்யப்பட்ட ஒரு நேரம் அது. அப்போ அதுக்கும் தடை செய்யப்படாமல் இருந்துச்சு. இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒக்கது ஹீல பைன ஷயாத்தீனி ஓ பைன ஹபரி சமாய், ஷைத்தான்களுக்கும் வானுலக செய்திக்கும் இடையில் தடை போடப்பட்டு விட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலத்து அலைஹிம் சுகுபு, அவர்கள் மீது தீப்பந்தங்கள் வெறியப்பட்ட ஒரு காலம். ஷைத்தான்கள் மீது தீப்பந்தங்கள் எரியப்பட்ட ஒரு காலம். அந்த நேரத்தில் ரஜாத்தி ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் எல்லாம் இலா கௌமியும், தங்களை சேர்ந்த தலைவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, மாலுக்கும் என்ன ஏற்பட்டு விட்டது. அப்போ கது ஹீல பைனனா ஓ பைன ஹபரி சமாய் ஒரு சிலத்து அலைன சுகுபு, அப்போ எங்களுக்கு வந்து மேலே ஒன்றும் போக முடிய மாட்டேங்குது, தடுக்கப்பட்டு விட்டது, தீப்பந்தங்கள் வீசப்படுகிறது என்று ஜின்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னப்பா நேற்று வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தோமே, நிறைய செய்திகளை ஒட்டு கேட்டு வந்தோமே, இப்போ என்னதான் நமக்கு நடந்து போச்சு அப்படின்னோம்னா தீப்பந்தத்தை வச்சு எரிகிறாங்க, கிட்ட நெருங்க முடியலை அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஜின்கள் தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. மாதாக்க இல்லா மின் செய்யின் ஹதத, ஏதோ ஒரு புதிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது, அதனால தான் இந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். என்னமோ உலகத்தில் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு போக முடியலை என்று சொன்னால் உலகத்தில் என்னமோ நடந்திருக்கிறது. அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபல்ரிபோ மஷாரிக்கல்லி மகாரிபகா, பூமியுடைய மேல் திசை கீழ்த்திசைக்கெல்லாம் எல்லாம் புறப்பட்டு போங்கள், ஜின்களை நீங்கள்லாம் புறப்பட்டு போங்கள். ஃபல்துரோ மா ஹாதல்லதி ஹால பைனனா ஓ பைன ஹபரி சமாய், நமக்கு இந்த வானுலக செய்திக்கும் தடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்பதை உலகம் பூரா தேடி பார்த்து என்னமாவது நிகழ்ந்திருக்குதான்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னோன்னு அவங்களும் போனாங்களாம். போனவுன்னு அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திஹாமாங்கிற இடத்துல உக்கால்ங்கிற அந்த சந்தைக்கு பக்கத்தில் ரசூல்லா யுசல்லி பி அஸ்ஹாபிஹி சலாத்தல் ஃபஜ்ரி, ரசூல்லா ஃபஜ்ர் தொழுகை ஜின்களை வந்து பல நாலா பக்கத்துக்கு அனுப்பி விட்டாங்க. என்ன உலகத்தில் நடந்திருக்குது, நம்ம தடுக்கப்படுறோம்னு சொன்னால் தடுக்கப்படுவதற்குரிய நிகழ்வு என்னமோ நடந்திருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அனுப்பும்போது தான் உக்கால்ங்கிற அந்த சந்தைக்கு வர்றாங்க. அந்த சந்தையில் ரசூல்லா தன் தோழர்களுக்கு சுபுகு தொழுகையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ யுசல்லி பி அஸ்ஹாபிஹி சலாத்தல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபலம்மா சமியுல் குர்ஆன, ஃபஜ்ரில் ரசூல்லா ஓதுவாங்கல்ல குர்ஆன் வசனம், அதை இந்த ஜின்கள் செவியுற்ற பொழுது இஸ்தமாவுலஹு, அதை நல்லா காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க, ஹாதல்லதி ஹால பைனனா ஓ பைன ஹபரி சமா, இதுதான்ப்பா காரணம், இவர் ஒரு தூதரை அனுப்பிட்டாங்க, மக்களுக்கு வழிகாட்ட இவர் வந்துட்டார், இதுக்கு பிறகு இந்த விஷயம் தேவையில்லை என்று அல்லாஹ் தடுத்துட்டான், நமக்கு வானுலகத்துக்கு போகிற தடுத்தது காரணம் வந்து இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரஜவு இலா கௌமிஹிம், அவங்க தங்களுடைய தலைவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, யா கௌமனா, எங்கள் சமுதாயமே, இன்னா சமீனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இல ருஷதி, நேர்வழி காட்டக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் செவியுற்றோம். ஃபாமன்னா பிஹி, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். உலன் நுஸ்ரிக்கு பி ரப்பினா அஹதா,
நாங்கள் வந்து யாருக்கும் இணை வைக்க மாட்டோம் என்று போய் அவங்கள்ட்ட போய் ஜின்கள் போய் சொன்னது. இந்த சம்பவத்தை தான் சூரத்துல் ஜின்னு சொல்லி காட்டுகிறது. ஒரு ஜின் கூட்டம் வந்தார்கள், இந்த மாதிரி பேசினார்கள் குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ தெளிவாக இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் வந்து 72வது அத்தியாயத்தில் 8-9 வசனத்திற்கு விளக்கமாக இருக்குது. எப்படி விளக்கமாக இருக்குது? அதாவது ஜின் சைத்தான்கள் தடுக்கப்பட்டவுடனே என்ன காரணம்னு விளங்காமல் தெரியாமல் நாலா பக்கம் தேடி பார்க்குறாங்க. ஜின் கூட்டம் போய் என்னமோ அது நடந்திருக்கா உலகத்துலன்னு. அப்போ இவங்க தொழுதுட்டு இருக்க குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. என்னடா ஓதுறான்னு கூர்ந்து கேட்டாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு இறை மார்க்கம் வந்திருக்குது, இறை வேதத்தை அவர் ஓதுறாரு, ஒரு இறை தூதர் தான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க கிரகிச்சு என்ன செய்கிறாங்க, விளங்கி கொண்டு, அப்போ இந்த ஒரு தூதர் அனுப்பப்பட்ட ஒரு காரணத்தினால இனிமேல் நமக்கு வாழ்ந்தது போக முடியாது, நாம் தடுக்கப்பட்டது காரணம் இதுதான் என்று அந்த ஜின்கள் விளங்கி கொண்டார்கள்னு வருது. அப்போ அந்த வசனமும் அதை சொல்கிறது, இந்த ஹதீஸும் இதை சொல்கிறது. இதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, வேறு புகார்லாம் வருது, புகார்லாம் சில ஹதீஸுகள்லாம் வருது. அந்த ஹதீஸுகளில் ஜின்கள்லாம் விட்டு கேட்க முடியாது வருது. வந்தால் இப்போ என்னன்னா அது ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னு தானே அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அது புகாரில் 3210 வேண்டாலும் எடுத்துக்கிறங்க, அதே மாதிரி 5762 வேண்டாலும் எடுத்துக்கிறங்க. இந்த ஹதீஸுகளில் எல்லாம் ஜின்கள் வானுலகத்தில் ஒட்டு கேட்பதாக வரும்னு ஆதாரம் காட்டுவாங்க. ஆதாரம் காட்டுறப்பா இது மாற்றப்பட்ட ஒரு விஷயம்ல. மாற்றப்பட்டுச்சுன்னு பொதுவாக கண்டுபிடிக்க ஹதீஸை வச்சு தான் மாற்றப்பட்டதை நம்ம கண்டுபிடிப்போம். இது குர்ஆனை வச்சே கண்டுபிடிக்கிற விஷயம் மாற்றப்பட்டதுங்கிறது. குர்ஆனே என்ன சொல்லிடுது? முன்பு அப்படி இருந்தது, இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டது. அப்போ குர்ஆன் மூலமாகவே நீங்கள் ஜின்கள் விட்டு கேட்பதாக நீ 1000 ஹதீஸை கொண்டாந்து போட்டாலும் இது ஒரு காலத்தில் இருந்தது. உக்கால்ங்கிற அந்த சந்தையில் ரசூலுல்லாஹ் என்னைக்கு சுபூ தொழுவிச்சாங்களோ அந்த தேதிக்கு முந்தி உள்ள விஷயம். அந்த அன்னைக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு தான் ஜின்கள் புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஜின்கள் ஒட்டுக்க தடுக்கப்பட்டார்கள் செய்தி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன விளங்கிக்கிறனே, அந்த உக்கால் சந்தையில் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கல்ல, அதுக்கு அடுத்து உள்ள அதுக்கு முந்தி உள்ள சம்பவம் ஒட்டு கேட்டார்கள்னு வந்தால், ஒட்டு கேட்க முடியாமல் திரும்பிட்டார்கள்னு வந்தால் பிந்தி உள்ள சம்பவம் விளங்கிக்கிற வேண்டியதான். அதனால் அவர் மாற்றப்பட்ட ஒரு நிலையை வைத்து கொண்டு பல அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சொன்னார்ல இந்த சலபி ஆலிம் புகாரி ஹதீஸ்லாம் காட்டினார்ல, அதைத்தான் அவங்களும் காட்டியிருப்பாங்க. புகாரில் இருக்குது, நிறைய ஒட்டு கேட்டான்னு வருது, அதெல்லாம் வருதுப்பா, இருந்ததை மாற்றியாச்சுன்னு குர்ஆன் சொல்லுத. இருந்துச்சுங்க புகாரியை அந்த செய்தியை நாங்கள் மறுக்கலை, அது மாற்றப்பட்ட நிலைமை. முந்தி அப்படி நிலைமை இருந்தது, பிந்தி அந்த நிலைமை இல்லை. முந்தி இப்படி இருந்தது, பிந்தி இப்படி வருதுன்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மார்க்கத்தை பேணக்கூடியவர் எந்த முடிவு எடுத்துக்கிறேன்னு. இப்போ சஹாபாக்கெல்லாம் குடிச்சிட்டு தொழுதாங்கன்ட்டு ஹதீஸில் வரேன், அதை எப்படி எடுத்துக்கிறோம்? தடுக்கப்பட்டதுக்கு முந்தி குடித்தாங்கன்னு நுழைக்கிறோம். ஏன்னா தடுக்கப்பட்டது வருது. குர்ஆனில் மதுபானம் ஒரு காலத்தில் தடுக்கப்படாமல் இருந்தது, பிறகு படிப்படியாக தடுக்கப்பட்டுச்சு. அப்போ தடுக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழும்போது இது மாதிரி சம்பவங்கள் வந்துச்சுன்னா அது எப்படி விளைக்கிறேன்னு? ஆமாம், ஹம்சா குடித்தார், உமர் குடித்தார், எல்லோரும் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. எப்போ குடித்தாங்க? குடிக்காதே என்ற தடை வருவதற்கு முந்தி குடித்தார்கள். 1000 ஹதீஸை கொண்டாந்து போடுங்களேன். எல்லாமே என்னது இருந்தது, முன்னாடி இருந்தது. அதெல்லாம் முன்பு இருந்தது என்று நீங்கள் எந்த இடத்துல எந்த ஹதீஸை கொண்டாந்து கேட்டாலும் சரி, இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. இந்த வசனம் 2ஆக பிரிக்குதா இல்லையா? அதாவது முன்னாடிலாம் ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தோம், இப்போ கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்குன்னு ஜின்கள் பேசி கொண்டாருன்னு வருதா இல்லையா? ஜின் பேசி கொண்டதை ஜின்னா பேசி நீ விட்டு கேட்டு சொன்னால் கூட போய் சொல்லியிருக்கலாம். ஜின் பேசியதை அல்லாஹ்வோட சொல்கிறான், ஜின்கள் பேசி கொண்டது அல்லாஹ் தான் எடுத்து காட்டுறான், கன்ஃபார்ம் பேசியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தடுக்கப்பட்டுச்சு என்பதை ஜின்கள் வழங்கி கொண்டார்கள்னு வரும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஒரு வசனத்தில் நீங்கள் நின்று அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லும். அந்த ஒரு வசனம் முஸ்லீமுடைய இந்த ஒரு ஹதீஸ், இந்த ரெண்டையும் வச்சு பேசியிருந்தீங்கன்னா அவர் காட்டுற ஹதீஸ்களெல்லாம் முன்னாடி உள்ளது தான் என்று இதுவே விளக்கி விடுகிறது. அவங்க காட்டக்கூடிய விளக்கம் மற்ற தஃசீர்கள்ல எல்லாம் போட்டிருந்தா கூட அவங்க இது முன்னாடி இருந்த நிலையை மாற்றிருச்சுன்னு சொல்கிறத 72-8-9 அதை இப்னு கசீர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. இதில் இந்த கருத்தாக இருக்குன்னு சொல்லி மற்றவங்க அதெல்லாம் கவனிக்காமல் இந்த புகாரில் வந்திருக்குல்ல, முஸ்லீமில் வந்திருக்குல்லன்னு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. அதனால் யாரும் பொய் சொல்லலை, அவங்க மாற்றப்பட்ட ஒரு நிலைமையை வழங்காமல் பழைய நிலைமையிலே என்ன செய்கிறாங்க, அப்டேட் இல்லாமல் இருக்கிறாங்க. அதான் விஷயம்.